வனிதாக்கா சீசன்ல கானா வினோத் பிக் பாஸா இருந்தாங்க. அக்கா சண்டை போடுறாங்க, அந்த சண்டைக்கு நீங்க பிரிக்கணும். ஏங்க ஏற்கனவே நான் அவங்கள பற்றி நான் பாடி என்னை வந்து அவங்க ஒரு மாதிரி அப்போவே அவங்கள பயங்கரமான அதனால் அது Plan your next summer escape with Grand Royal Tours. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots. அந்த ஏஐ வந்ததுலேருந்து எல்லாம் சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருப்பேன்னு கேட்குறாங்க. கண்ணு தெரியாத ஹேண்டிகேப்டு அதுக்கு எதனா ஒரு மருந்து கண்டுபிடிச்சி அதெல்லாம் இதுக்கப்புறம் பிறக்காத அளவுக்கு பண்ணணும்னு ஆசை. மணி என்னவா மாத்தணும்? மணியா இல்லை உண்மையில இன்னும் என்னவா மாற்றலாம், ஏமாற்றலாம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நிறைய ஏமாத்திட்டாங்கன்னு மணியை ஒரு ஃபீமேலாக மாற்றணும்னு ஒரு ஆசையா. கொஞ்சம் கண்ணாடி கழட்டிட்டு இங்க கேமரா மட்டும் பாருங்க, எடிட் பண்ணிடுவோம். ஃபீமேல சும்மா போட்டு காட்டுங்க எப்படி இருக்குன்னு. அண்ணா நீங்க வந்து வினோத் அண்ணனை வந்து என்னவா மாத்துவீங்க? வினோத் அண்ணனா என்னவா மாத்துவீங்க? நீங்க உங்களுக்கு மெஜிஷியனா ஆயிட்டீங்க. இவரை வந்து பிக் பாஸ்ல அந்த வாய்ஸ் கொடுக்குறவரா மாத்தி விட்டுருப்பேன். இவர் வாய்ஸ் கொடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? பேசுங்களேன். ஏன் கத்திருக்கிறீங்க? போங்க அப்படி சண்டை முடிச்சு போங்க, சண்டை முடிச்சிருந்தீங்களா போங்க. சரி உயிரை எத்தனைக்கிறீங்க? எங்க வீட்டு காலிங் பில் சத்தம் அப்படிதான். பாடவீங்க பாட வைங்க. நீங்களே உயிரோடு இருக்கிறாரு, அவருக்கு எப்படி போய் நான் பாட வைக்கிறேன்? நான் காப்பாத்தி ஒண்ணு கணத்துல ஊன்ட்டேன். என்ன சொல்ல சிரிப்பேன். அப்போ உன்னை பைத்தகரா சொல்லுங்க. இப்போ அவரை டான்ஸரா மாத்திரம், அதுவும் கிளாசிக்கல் போஸ் பாத்தியா இல்லையா? இந்த காலை இப்படி விரிச்சு என்னால உட்கார முடியாதம்மா. சிம்பிளா ஒரு போஸ் இப்படி கொடுத்துருந்தேன், அவ்வளோதானே. இப்படி கொடுங்க. தண்ணி தொட்டில இருந்து இப்படி ஊத்த தெரியுமா? மெஜிஷியன் மணிச்சந்திரனா? உங்களை ஹீரோயின் ஆகிட்டு இருக்கேன். அவன் ஆல்ரெடி ஹீரோயின் மாதிரி தானே இருக்காங்க. உண்மையில அழகா இருக்கு. மஞ்சுளா நீதான் அழகியடி. ஹீரோயின் கொடுக்க மாட்டீங்க இவ்வளவு சொல்றோம். உங்க பேர் மஞ்சுளாவா? ஆனா எப்படி கண்டுபிடிச்சீங்க? அண்ணன் தான் சொன்னேன். களத்தில் நின்று களமாடும் கருப்பு யானை. ஆளப்போறான் தமிழ உலகம் எல்லாமே வெற்றி மாதான் இனிமே எல்லாமே. இப்போ வந்து நான் ஒரு சில போட்டோஸ் காட்டுறேன். இந்த புகைப்படத்துல இருக்க ஒருத்தரா நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மெஜிஷியன் மணிச்சந்திரன். மெஜிஷியன், ஆஹா நல்லா இருக்குல்ல. மெஜிஷியன் மணிச்சந்திரனா? உங்களை ஹீரோயின் ஆகிட்டு இருக்கேன். அவன் ஆல்ரெடி ஹீரோயின் மாதிரி தானே இருக்காங்க. உண்மையில அழகா இருக்கு. தேங்க்யூ. ஹீரோயின் கொடுக்க மாட்டீங்க இவ்வளவு சொல்றோம். மெஜிஷியனா இருந்தேன்னா என்ன பண்ணிருப்பேன்? மேஜிக் பண்ணிருப்பேன். ஏதாவது யாரையா ஒருத்தவங்கள மாத்தணும். யாராவது ஒருத்தரை மாத்துற அந்த சக்தி எல்லாம் கிடைச்சிருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன நான் மாத்திருப்பேன். இன்னும் நல்லா ஆட தெரிஞ்சவனா மாத்திருப்பேன். ஆடுறேன், பட் இன்னும் நல்லா ஆட தெரிஞ்சவனா மாத்திருப்பேன். இன்னும் பயங்கர பெட்டரா மாத்திருப்பேன். எனக்கு என்னன்னா இந்த மாதிரி வேற ஏதாவது கேட்டா வேற ஏதாவது துறையில கேள்வில இருந்து தப்பிக்கிறாருன்னு கூட தெரியாது. இல்ல எனக்கு அவர் சொல்றது அழகா இருந்துச்சுங்க. பெட்டரா மாத்தி இவர் வந்து மத்தவங்கள என்ன யார இவரே மாத்திக்கிறது இல்ல. இவர்தான் மியூசிஷியன். ஓகேவா? அண்ணா நீங்க வந்து வினோத் அண்ணனை வந்து என்னவா மாத்துவீங்க? வினோத் அண்ணனா என்னவா மாத்துவீங்க? நீங்க உங்களுக்கு மெஜிஷியனா ஆயிட்டீங்க. இப்ப மாட்டி விட்டேன்ல. நான் இன்னும் போட்டு கொடுக்குறேன். இவரை வந்து பிக் பாஸ்ல அந்த வாய்ஸ் கொடுக்குறவரா மாத்தி விட்டுருப்பேன். இவர் வாய்ஸ் கொடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? பேசுங்களேன். இல்ல இவரோட வாய்ஸ்லயே ஏன் கத்திருக்கிறீங்க? போங்க அப்படி போங்க, சண்டை முடிச்சிருக்கீங்க போங்க. சரி உயிரை எத்தனைக்கிறீங்க? உங்களே இல்லம்மா. சரி இது வந்தீங்க வந்து உயிரை எத்தனைக்குதுங்க போங்க. அங்க அந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணி ஒரே ஒரு ஆசை இருக்குங்க. வனிதாக்கா சீசன்ல கானா வினோத் பிக் பாஸா இருந்தாங்க. அக்கா சண்டை போடுறாங்க, அந்த சண்டைக்கு நீங்க பிரிக்கணும். ஏங்க ஏற்கனவே நான் அவங்கள பத்தி நான் பாடி என்னை வந்து அவங்க ஒரு மாதிரி நினைச்சு அந்த சீசனுக்கு நான் தான் பாட்டு எழுதினேன். சாண்டி எல்லா சீசனுக்கும் நான் தான் எழுதினேன். சாண்டி தான் அதை பண்ணப்பல. அப்பவே அவங்கள பயங்கரமான அதனால அது வானான்னு நினைக்கிறேன். அந்த ஏஐ வந்ததுல இருந்து எல்லாமே சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருப்பேன்னு கேக்குறாங்க. என்ன பண்ணிருப்பீங்க? நான் வந்து ஒரு சயின்டிஸ்டா இருந்திருந்தா. டக்குன்னு மாறிட்டாரு அவரு. நோட் பண்ணீங்க? ஆமா அப்படியே டக்குன்னு அப்படியே யோசிக்கிறாரு. மேன்லி கண்ணு தெரியாத ஹேண்டிகேப்டு அதுக்கு எதனா ஒரு மருந்து கண்டுபிடிச்சி அதெல்லாம் இதுக்கப்புறம் பிறக்காத அளவுக்கு பண்ணணும்னு ஆசை. அது மாதிரி எதனா அதுக்கு எதனா ஒரு இப்போ வயிற்றுல இருக்கும் போதே அதுக்கு எதனா ஒரு ட்ரீட்மெண்ட் எதனா கண்டுபிடிக்கணும்னா எது வேணா கண்டுபிடிக்கலாம்ல. அது மாதிரி இந்த மாதிரி எதுவுமே நடக்காத அளவுக்கு பண்ணிடணும். நைஸ். ஜட்ஜா இல்லை வக்கீலா? அது
உங்களுக்கு தான் உயர் பதவி வேணா டக்குன்னு வந்து இது ஜட்ஜா என்னது ஜட்ஜா இல்ல வக்கீலா? ஜட்ஜ் அந்த ஆர்டர்லாம் வச்சிருக்கோம்ல. ஓ சூப்பர். ஜட்ஜா இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? ஐயோ ரொம்ப சென்சிட்டிவாலாம் தீர்ப்பு, பேசணும் போல தீர்ப்பு. இருக்கே. ரொம்ப சென்சிட்டிவா பேசணுமா என்ன? ஏய், ரொம்ப என்ன ரொம்ப வேணா சீரியஸா sensitive-ஆ ஜாலியா பேசலாம். பேசலாம். ஜாலியாவும் இருக்கும், சென்சிட்டிவா இருக்கலாம். மணியும் முதல்ல வந்து வினோத் இந்த 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 டான்சஸ்க்கு இந்த ஃபீமேலுக்கும் மேலுக்கும் இருக்கிற அந்த பேமெண்ட் ஈக்குவல் ஆக்கி விட்டுருவேன். எந்த ஷோ போனாலும் எங்க போனாலும் ஆமா, இதே பேமெண்ட் தான் இவங்களுக்கு இவங்களும் அதான் வாங்கணும். அதை அப்படிதான் வந்து தீர்ப்பு போட்டு விட்டுருவேன். சூப்பர், வெரி குட். ஓகே. இது அது என்ன மியூசிஷியனா? அவருக்கு கொடுத்தது நீங்க இப்ப மணி என்னவா மாத்துவீங்க? மணி என்னவா மாத்துவீங்க? மணியா? மணியா அப்படின்னு திரும்பினார் பாத்தீங்களா? மணி ஆல்ரெடி ஹீரோ. இப்ப ஹீரோவா மாத்தலாம்னு பார்த்தா ஹீரோ மாதிரி தான் இருக்கு. நிஜமா எஸ்கேப் ஆவறீங்க. இல்ல மணி என்ன இன்னும் என்னவா மாத்தலாம்? என்ன கேட்டா மாத்தலாம் நீங்க. அவர்கிட்ட கேக்குறாங்க. அவன் என்னவா மாத்தலாம்? நிறைய ஏமாத்திட்டாங்கன்னு. ஆமா இல்ல? ஆமா இல்லவா? மணியை ஒரு ஃபீமேலா மாத்தணும்னு ஒரு ஆசையா. இல்ல கொஞ்சம் கண்ணாடி கழட்டிட்டு இங்க கேமரா மட்டும் பாருங்களேன், எடிட் பண்ணிடுவோம். ஃபீமேலா சும்மா போட்டு காட்டுங்க எப்படி இருக்கேன்னு. டான்சர் மணி இப்படி ஆனா ஓ சிங்கர். எனக்கு ஆக்சுவலி ஆசை இருக்குங்க, நான் கத்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. நம்ம ஏன் பண்ணக்கூடாது? பாருங்க. நான் அவரோட ஐயோ நீங்க வேற சும்மா இருங்க. ஆசை. அதெல்லாம் பண்ண கானா வினோத் அண்ணன் இருக்கிற இடத்துல யாராவது பாட முடியாதுன்னு சொன்னா அது கரெக்டா இல்ல, அந்த இருக்கு. விட்டு அவங்க புரியல. என்ன சொல்றீங்க? பாட வைங்க. நீங்களே உயிரோடு இருக்கிறாரு, அவருக்கு எப்படி போய் நான் பாட வைக்கிறேன்? அதை விட்டுருங்க. சூப்பரா பாடி இருப்பாங்க. மஞ்சுளா நீதான் அழகியடி விளையாட்டுக்கு சொன்ன மாதிரி. அது ஓகே, எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது அமைதியா பின்னாடி போயிட்டு. உங்க பேர் மஞ்சுளாவா? ஆனா எப்படிங்க? எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஓ, மஞ்சுளான்னு சொன்னீங்களே ஆரம்பிக்கும் போது. ஓ சம்மனே. ஏமா அந்த பேர் மட்டும் நான் அந்த மாதிரி கூட பாடி எஸ்கேப் போயிருவேன், அவ்வளவுதான். நான் காப்பாத்தி ஒண்ணு கணத்துல ஊன்ட்டேன். அந்த மாதிரி நிறைய வரும். இதுக்கு எப்படி சிரிக்கிறீங்க? ஏதோ சொன்னா சிரிப்பேன். அப்ப உன்னை பைத்தகர ஆஸ்பத்திரி ரெடி 1 2 3 4 நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சற்றென்று மாறுது வானிலை, பெண்ணே உன் மேற்பிலை, நில்லாமல் வீசிடும் பேரலை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சற்றென்று மாறுது வானிலை, பெண்ணே உன் மேற்பிறை. ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி, என் உயிரை நீ ஏந்தி, ஏன் சென்றாய் என்னை தாண்டி, இனி நீதான் எந்த வந்தாதே. எவ்வளவு அருமையா பாடுறாரு பாத்தீங்களா? அண்ணே ஒரு முறை திருப்பி. எங்க வீட்டு காலிங் பில் சத்தம். அப்படிதான். கானா வினோத்னாலே கானா தான் அப்படின்றது. ஆனா வந்து எப்படி சொல்றது, மெலோடியாவுமே ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அதுவும் உண்டா? அந்த பரிணாமமும் உண்டா இந்த சைட்ல? ஆல்ரெடி லைட் மியூசிக் சாங்லாம் நிறைய பாடிட்டு இருந்தேன். ஓகே. எனக்கு வந்து ஒரு ஜானர் தேவை. நான் தனியா நிக்கணும்ட்டு தான் நான் கானா ட்ராக் எடுத்தேன். ஓகே. ஆல்ரெடி சினிமா சாங்லாம் எவ்வளோ சாங்லாம், தேவா சார்து, ராஜா சார்து, எம்எஸ்வி சார்துலாம் எவ்வளோ பாட்டு, டிஎம்எஸ் பாட்டுலாம் எவ்வளோ கச்சேரியில் பாடியிருக்கோம். எல்லாமே பாடுவோம் நாங்கள், எது கொடுத்தாலும். டான்சர் மணியை சிங்கரா மாத்தணும்ல. இப்போ அவரை டான்ஸரா மாத்திரம், அதுவும் கிளாசிக்கல் போஸ் பாத்தியா இல்லையா? இந்த காலை இப்படி விரிச்சு என்னால் உட்கார முடியாதும்மா. எனக்கு வேணா நீ கற்றுக் கொடுமா. நீ கற்றுக் கொடுப்பா கோரியோ. அது கிளாசிக்கல் போஸ்னு, அது சிம்பிளா ஒரு போஸ் இப்படி கொடுத்துருந்தேன், அவ்வளோதானே. இப்படி கொடுங்க. இந்த பார்க்ல ஒரு டஸ்ட்பின் குரங்கு பொம்மை நிக்குமே அப்படி நிக்கிறீங்க. தண்ணி தொட்டில இருந்து இப்படி ஊத்த தெரியுமா? தண்ணி ஊத்த. ஆமா, நான் இப்படி பண்றேம்மா. ஓகே நைஸ். ஓகே அப்புறம் ஆஹா ஓகே சூப்பர். வேற தப்பு நாடி வச்சிரு வளர்க்கட்டேன். நான் வந்து ஒரு சில போட்டோஸ் காட்டுறேன், அவங்கள பார்த்த உடனே நீங்க ஓன் லிரிக்ஸ்ல டைம் எடுத்து கூட நீங்க பாடினா பாடலாம், இல்லனா உங்களுக்கு என்ன பாட்டு ஞாபகத்துக்கு வருதுன்னு பாடினா ஓகே. ஓகேயா? வாவ், அண்ணன் தான் சொன்னோம். களத்தில் நின்று களமாடும் கருப்பு யானை கூட்டம். ஆளப்போறான் தமிழ உலகம் எல்லாமே, வெற்றி மாமன் இனிமே எல்லாமே, வீரன்னா யாருன்னு இந்த நாட்டுக்கே அவன் சொன்னானே, வாயில்லா மாட்டுக்கும் அவன் நீதிய அடம் தந்தானே, சொல்லி சொல்லி சரித்திரத்தில் பேர் போரி. ரைட். ஓகே. ஹாப்பி ராஜ்
எவ்வளவு பாட்டு தலைவருது, எவ்வளவு பாட்டு சொல்லலாம். சொல்லுங்க. பூக்கள் பூக்கும் தருணம் ஆனி வீராய். நான் எவ்வளவு நான் மாதிரி கம்போசருங்க அவர்லாம். கானா வினோத் சிங்கர்னு பொழுது நைஸ். அது பிக் பாஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டாக பார்க்கும். லிரிசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேர். எப்படி இந்த ஒரு புதிய அவதாரமும், லைக் முன்னாடி நிறைய எழுதியிருக்கீங்க, ரெண்டுமே எப்படி இதுக்குள்ள? நான் உள்ள இருக்கும் போதே இவங்க வந்து இவர் உள்ள இருக்கும் போதே நாங்க இவரை புக் பண்ணிட்டோம். ப்ரீ புக் பண்ணி இவர் வைஃப் கிட்ட எல்லாத்தையும் பேசி எல்லாமே சொல்லிட்டோம். இவர் தான் பாடுறாரு. உள்ள இருந்த அப்ப வந்து அக்கா தான் உங்களுக்கு ஒரு மாதிரி வேண்டிட்டே இருந்திருக்கான். 30 நாள்ல வரணும், எனக்கு ஒரு நாள் காசு கம்மியா இருக்கும்ல, இந்த பாட்டு பண்றதுக்காக எனக்கு சீக்கிரமா வர வைக்கிறதுக்கு இவங்க டீம் ரெடி பண்ணிருக்காங்க. நல்ல வேலை ஏதோ நான் வந்துட்டதுக்கு அப்புறம் நல்ல குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம தம்பி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மரியா எல்லாம் சார் எல்லாமே உட்காந்து ஒரு பேசி வினோத்தை பாட வைக்கலான்னு வந்த உடனே ஆல்ரெடி ஒரு ஒரு மக்களோட மக்கத்தில் உடனே ஒரு ட்ராக் ரிலீஸ் ஆகுறதுலாம் அது எவ்வளோ பெரிய விஷயம். கண்டிப்பா அது வந்து இந்த டீமுக்கு தான் நன்றி சொல்லணும். ஹாப்பிராஜ் மூவி டீம் பத்தி சொல்லுங்க. எப்படிப்பட்ட ஒரு டீம், என்ன மாதிரியான ஒரு கதையை நாங்கள் இந்த திரைப்படத்தை எதிர்பார்க்கலாம்? செம்ம ஜாலியான ஒரு கதை, எமோஷன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. டீம் வந்து ஃபுல் ஜாலிங்க, ஃபுல்லாகவே யங்ஸ்டர்ஸ் தான். ப்ரொடியூசரே வந்து செம்ம, நான் ஏதோ பெரிய ஆள் யாரோ வர போகிறாங்கன்னு பார்த்தா அவரு பார்த்தா இன்னும் பயங்கர யங்காக இதுவாக இருந்தார். ஃபுல் டீமே யங்ஸ்டர்ஸ் தான், ஃபுல்லாகவே ஃபன்னாக தான் இருக்கும். அண்ட் ஜார்ஜ் மரியன் சார் பற்றி நான் சொல்லி ஆகணும். இன்றைக்கி அந்த துரு பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் கூட மூஞ்சி சொல்லிக்காம அவருக்கு அந்த ஏஜ் ஆயிருக்குன்னு சொல்லி நான் அந்த முட்டி போட்டு அந்த பையனை இப்படி உட்கார வச்சு எனக்கு கூச்சமாக இருந்தது. ஐயோ அவருக்கு வயசாயிருக்கே, ஒரு நடப்பாரா? ஏன்னா நம்ம 2-3 ஆங்கிள் எடுக்கணும். ஸ்மோக்கு போட்டால் திடீர்னு காற்று வர மாட்டேங்குது, காற்று போட்டால் ஸ்மோக்கு போயிடுது, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய டெக்னிக்கல் இதாகிட்டே இருந்தது. ஒரு 6-7 வாட்டி அவரை முட்டி போட்டு ஃபுல் அந்த வீட்டில் அந்த என்ன சொல்லுவாங்க முற்றமா, அந்த முற்றமில் வந்து நடக்க விட்டு, ஐ மீன் அந்த 4 காலில் இது பண்ணிகிட்டே இருந்தோம். சல்லிக்காமல் அவர் அதை பண்ணார். அண்ட் எல்லாருமே அப்பா சார்லேருந்து ஸ்ரீகௌரி பிரியா மேம் அவங்களும் வந்து சூப்பராக பண்ணாங்க. டான்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நான் உள்ளே போனோடனே செட்டுக்கு எப்போல்லாம் போகிறேனோ அப்போ என்னை பார்த்தோன்னே ஸ்ரீகௌரி சாரி நீ எதுக்கு வந்த, இன்னைக்கு சீன் தானே இருக்குது, நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு பயந்துருவாங்க. ஆனால் சூப்பராக ஆடிடுவாங்க, சூப்பராக ஆடி கொடுத்துருவாங்க. என்னை பார்த்தோடனே அப்படியே ஜர்க்காவாங்க. அப்புறம் பார்த்தா டக்குன்னு ஆட வச்சிருவோம். அப்புறம் ராம்ஜி சார் அதான் வெள்ளரிக்கா பிஞ்சு அதெல்லாம் ஆடிருப்பாரு. அவரு நான் பார்த்தது வந்து செட்டில் செம்ம ஹாப்பியாக இருந்தது. அவருக்கு கோரியோ பெருசாக நான் பண்ணல, ஆனால் சின்னதாக அப்படியே ஆட வச்சேன். அது எனக்கு ரொம்ப, நான் பெரிய ஃபேன் அவருக்கு. ஸோ ஓவராலாகவே டீம் ஃபுல்லாகவே பயங்கரமாக பிளாஸ்ட். அப்பா சார் சொல்லவே தேவையில்லை. அவருடைய என்ட்ரி நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. எப்படி இருக்கு அந்த செட்டு? செம்மையாக ஆக்ட் பண்ணுறாரு, செம்மையாக இருக்குது. அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது. ஒரு வாட்டியும் ஒரு சீனும் நம்ம அவருக்கு மாண்டேஜாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவ்வளோ அழகாக அதை வந்து எடுத்துக்கிட்டு பண்ணுறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு இந்த படத்தில் பெரிய ஹாப்பி என்னென்னா எல்லாரோடையுமே ஒர்க் பண்ணிட்டேன், எல்லாருக்குமே டான்ஸ் சொல்லி கொடுத்தேன். படம் ஃபுல்லாக அங்கங்கே சாங் இருக்குது. ஸோ ஒரு படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இது செம வைப். அந்த எல்லாரையும் ஆட வச்சதுல கானா வினோத் அண்ணனையும் ஆட வச்சாச்சு. வினோத் அண்ணன் வந்து பாக்கியாக்காவையும் ஆட வச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஜிவி பிரகாஷ் அவரை பத்தி சொல்லுங்க. ஜிவி சார் கிட்ட வந்து எப்பவுமே ஒரு வைப் ஒன்று இருக்குங்க. அவர் அந்த தள்ளுக்கா வந்து சில்லுக்கா நீ நைட்டு ஏத்தான் அந்த சாங்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அதுதான் எனக்கு மெயின் இன்ஸ்பிரேஷனே. இவரை எப்படின்னா இந்த லெவலில் நம்ம ஆட வச்சிடணும்னு. படத்தில் ஒரு 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 சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, அது எந்த இடம்னு நான் சொல்ல முடியாது. அந்த இடத்துல வந்து ஒரு பயங்கர ஃபோக் ஒன்று ஆடி இருப்பாருங்க, சதற விட்டார். செம்ம ஹாப்பி. ப்ராக்டிஸ்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸ்பாட்டில் போய் அப்படியே சொல்லி கொடுத்து அப்படியே ஆட வச்சோம். நான் பயந்துகிட்டே இருந்தேன், ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சீன். அது அங்கே ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. அந்த இடம் தியேட்டரில் கண்டிப்பாக பிளாஸ்ட் ஆகும், கண்டிப்பாக 200% பிளாஸ்ட் ஆகும். அது சீன் பண்ணிட்டாரு, எல்லா பாட்டிலுமே மாஸ் பண்ணிட்டாரு. ஆனால் பர்டிகுலர்லி அந்த பிட்டை வந்து தெரிக்க விட்டாரு. அந்த ஆடினே இருப்பாருக்குல்ல, அந்த ஃபங்க் அவர் வளர்த்து நீங்க வளர்த்ததுனால அப்படி கோ இன்சிடென்ட்ஸா வந்து இல்ல அது படத்துல டைரக்டர் மரியா ப்ரோ அது அவங்க டிசைன் பண்ணி வச்ச அந்த விஷயம் அது. Plan your next summer escape with Grand Royal Tours. Karthipuram, Coimbator's 200-acre dream township premium plots.